தாவேகா எம்எல்ஏக்கள் சில பேரை திமுகவுக்கு மாற்றுறதுக்கோ அல்லது கட்சியை விட்டு எங்கேயாச்சும் போயிரு டிஸ்குவாலிஃபை ஆகி போ அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒரு டீமை வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் அணுகியிருக்கிறாங்க. கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் ஊழல்வாதின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கவிப்பிரியா நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அரசாங்கத்தில் போய் இடம் பெற்றாரு, கட்சிதனமாக போய் சேர்ந்தாரு. ஆமாம், கட்சி சேர்ந்தா என்னவா தப்பு இப்படின்னு நம்மகிட்டயே உருகுறாங்க. நம்ம தம்பி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கட்டாதர பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதில் உட்காந்து என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை யாருன்னு தெரியுமா? அவன் சொன்னான், ஆனால் முதல்ல இந்த சாட்டில் அடிச்சுக்கிட்டா அப்படி இல்லை, அப்போ தான் அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு தலைவனை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா வித்தியாசமாக ஏதாவது கிரிஞ்சு பண்ண முடிக்கிறாங்க. திமுகவினுடைய சீனியர்ஸுக்கு சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களோட ஒரு அணுக்கமான உறவு இல்லை, நெருக்கமா இல்லை. உதயநிதி அவர்களுக்கு இந்த சீனியர்ஸோட கொப்பை கொட்ட பிடிக்கல. திமுக அப்படி தெரியுமா, எப்போதுமே பேர் வைக்கும், சோறு வைக்காது. பேருக்குன்னு ஒரு வேலையை பண்றது. அதிமுக பேரு கூட பண்ண மாட்டாங்க. எதுக்கு பண்ணிக்கிட்டு போய அப்ப வேலையை பாரியா, ரெட்டலை ஓட்டு கட்டு போயான்றுவாங்க. இனிமேல் திமுகவுக்கு விழ போற ஒவ்வொரு அடியும் சம்மட்டி அடியா இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. விஜய் பாணில சொன்னா பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட்ன்ற யார் தெரியுமா பண்ண போறது? தாவேகா பண்ணாது. அண்ணா வைகோண்ணா இறங்குங்கண்ணா, நீங்க தான் ஓப்பனர். அடுத்து 1 டவுன் 2 டவுனும் திருமான இறங்குங்கண்ணா. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் போய் இறங்கி ரவுண்ட் கட்டி அடிங்கண்ணா. சண்முகம் அண்ணா அடிங்கண்ணா, நீங்க அடிங்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் கவிப்பிரியா, நலமா இருக்கீங்களா? நல்லா இல்லை. இப்போ அரசியல் சூழலை பார்த்தா அடுத்தடுத்து என்ன நடக்கும்ட்டு அந்த திகிலே வந்து நமக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட போது உடம்பு பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏக்களை திமுகவை சார்ந்த சில பேர் வந்து விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. என்னம்மா சொல்றீங்க? மாற்றி சொல்ற போறீங்கம்மா. தாவேகா எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்குதா? ஆமா, இதுக்கான சாத்தியக்கூறு நடந்துச்சு அப்படின்னு ஒரு 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 கோடி வந்து கொடுக்க அவங்க முற்பட்டதாக வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொன்னது உண்மைதான். நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அந்த அதிர்ச்சி நேர்களுக்கு வந்திருக்கும். என்ன கவிப்பிரியா தான் மாற்றி சொல்றாங்களா, தாவேகா எம்எல்ஏக்களை திமுக ஒன்றும் புரியலையே அப்படின்னு. உண்மைதான். தாவேகா எம்எல்ஏக்கள் சில பேரை திமுகவுக்கு மாற்றுறதுக்கோ அல்லது கட்சியை விட்டு எங்கேயாச்சும் போயிரு டிஸ்குவாலிஃபை ஆகி போ அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒரு டீமை வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் அணுகியிருக்கிறாங்க. கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. பேரம் பேசுறது உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் இப்போது சில பேர் சும்மா போட்டு பார்ப்பாங்க, என்ன தம்பி கழகம் அறிவாலயம் பக்கம் வரியா, அதெல்லாம் வேணாண்ணே, அதெல்லாம் செட் ஆகாதுண்ணே அப்படின்னு சில பேர் கூட பேசியிருக்கலாம். வரலன்னா நீ என்ன ஆவன்னு தெரியாது, பார்க்குறியா அப்படின்னு பேசினா அது வேற. அப்போ நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறீங்க, மிரட்டுறீங்கன்னு அர்த்தம். எதுக்கு? ஏன் பதவியை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணது நீங்கள் மிரட்டுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஏன் தெரியுமா, இப்போ நம்மலாம் சொல்கிறோம்ல குதிரை பேரம் இவங்களாம் அப்படி வர்றாங்கன்னு நம்ம சொல்கிறோம். உண்மையில் நம்ம பேசுகிறது வந்து சட்டப்படின்றதை தாண்டி எத்திக்கல்லி மாரலி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்ட என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? சட்டப்படி நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகிட்டோம், அதன் பிறகு நாங்கள் அங்கே போய் சேர்றோம், அரசாங்கத்தில் இடம் பெற்றோம். விஜயபாஸ்கர் ஊழல்வாதின்னு நீங்க சொல்றீங்க, கவிப்பிரியா நீங்க சொல்றீங்க. அவர் அரசாங்கத்தில் போய் இடம் பெற்றாரு, கட்சிதனமா போய் சேர்ந்தாரு. கட்சி சேர்ந்தா என்னவா தப்பு இப்படின்னு நம்மகிட்டயே உருகுறாங்க. மக்கள் மன்றத்தில் எடுபடக்கூடிய வாதம் தான் இது, கடந்து போயிடுவாங்க. ஆனா இது ஆட்சியில இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தாங்க திமுகவினர். அதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுமா, கைதா இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு சிலர்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். உங்களுக்குன்னா நான் உங்களை சொல்லலை, பொதுவாக ஊடகங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். இப்போ அதில் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்போதுமே இந்த மாதிரி இந்த பேட்டிலாம் கொடுப்பாரு அடிக்கடி. இந்த அது பேர் என்ன, இந்த கருத்து கணிப்புலாம் அடுத்து பேட்டிலாம் கொடுப்பாரு. எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலையை உயர்த்தி பிடிச்சதுல முதல் அவர் தான். இப்ப வீத லீடு கைதானவங்க வந்து இப்ப திமுக ஆதரவாளர், திமுக சேர்ந்தவங்க. எனக்கு அதுதான் ஷாக்கிங். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிற மனிதர், அவர் ஊடகங்களால் அறியப்பட்டவர் தான், ஊடகவியலாளர் கூட அவரை சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய வீதலீடு சந்திப்பு தொடர்பாக அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் பார்த்து நினைவு கட்டியது சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சார்பாக பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அங்கங்கே ஜாயின் பண்ணுறாங்கலாம் அவர் புலகாங்கிதம் அடைஞ்சு பேசினாரு. அவர் பெரிய கட்சியாக வளர்ந்துட்டாருங்க அண்ணாமலைலாம் சொல்லிட்டு இருந்தாரு. உங்க நினைவு இருக்கா, அண்ணாமலை தோத்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்லாம் பேசினார் அவர். இவர் தான் அப்படிலாம் வந்து பேசியிருக்கிறாரு. இவர் மொட்டை அடிச்சுக்கிறா மீசி எடுத்துக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மொட்டை அடித்தாலும் மீசி எடுத்தாலும் நம்ம ஏன் கலாய்ப்போம் தெரியுமா, அதான் திரும்பி வளர்ந்துடும். கை அறுத்துக்கணும், கால் அறுத்துக்கணும், காது அறுத்துக்கணும்னு யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா திரும்பி வளராது.
திருப்பி எது வளருமோ அதான் நம்ம மக்கள் பொதுவாகவே எடுத்துப்பாங்க. தெரியாத ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்கீங்க. இல்லம்மா, நீ என்னைய கலாய்க்காத. எதுக்காக சொல்றேன்னா, இப்படிலாம் மக்கள் மன்றத்தில் பேசி ஒரு தலைவரை பூஸ்ட் பண்ணாங்க. நம்ம தம்பி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கட்டத்தர பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தோம்ல, அதில் உட்காந்து என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை யாருன்னு தெரியுமா? அவன் சொன்னான், ஆனால் முதல்ல இந்த சாட்டில் அடிச்சுக்கிட்டா அப்படி இல்லை, அப்போ தான் அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வித்தியாசமாக ஏதாவது கிரிஞ்சு பண்ண முடிக்கிறாங்க. அதனால தான் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த அபரிமிதமான ஆதரவு இருக்கு. அப்படி பண்ணது, அப்புறம் மற்ற ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக இருந்தாலுமே கூட அவர் பண்ணுறது வித்தியாசமாக இருந்ததுனால அது வந்து மக்கள் வந்து பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இதுக்காக நம்ம டாபிக் மாதிரி போக தேவையில்ல. அந்த மேட்டரை உங்களுக்கு அப்படியே படிக்கிறோம் பாருங்க. தமிழக வெற்றி பத்திரிகை செய்தி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏ டாக்டர் என் இளையராஜா அவரை சில நாட்களுக்கு முன்பாக ஃபோனில் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் தான் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் IPD கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வர்றேன், ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களை நேரில் பேசணும்னு சொல்லியிருக்காரு. நான் வேறு வேலையில் இருக்கிறாங்க இளையராஜா கட் பண்ணியிருக்கிறாராமா. ஆனால் மீண்டும் தொடர்பு கொண்ட மேற்படி திருநாவுக்கரசு இளையராஜா கிட்ட தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போகிறோம், ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு சன்மானமாக 35 கோடி வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறாரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த இளையராஜா எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. தான் பேசியது குறித்து வெளியே சொன்னால் இளையராஜாவும் அவருடைய குடும்பத்தினரும் மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதாவது மிரட்டல், வெளிப்படையான மிரட்டல் இது சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்கள் 29/6 கடந்த ஜூன் மாதமே, ஜூன் மாதம் என்ன 2 நாளைக்கு முன்னாடி 29/6 போய் கமிஷனர்கிட்ட போய் புகார் எடுத்துருக்கிறாரு. அதில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பொது ஊழியர் நான், என்னை மக்கள் பணி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் உடன்படலை அப்படிங்கிறதுக்காகவும் லஞ்சம் தர முயற்சி பண்ணாங்க, எனக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க, அதுக்கு பின்புலமாக செய்யப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த புகாரின் பேரில் D1 ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, அவருக்கு பின்னணியாக இருந்த திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் இவங்களாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. மேலும் புலன் விசாரணையில் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜியின் சகோதரர் வி அசோக்குமார் என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரி நரேஷை சென்னையில் சந்தித்ததும் திரு வி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் அறிவுரையின் பேரிலேயே எதிரி திருநாவுக்கரசு வழக்கின் புகார்தாரரான சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முக்கியமா செந்தில் பாலாஜி அப்படின்னு பேர் சொன்னீங்க, அது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியா? ஆமா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பெயர்களை தான் அவங்க சொன்னதாக காவல்துறை தரப்புல சொல்றாங்க. இப்போ என்னடான்னா திமுக சார்பில் கேட்கும்போது இது அப்பட்டமான பொய், இது புனைவு, எங்களுக்கு என்ன வேற வேலையா கிடையாது, யாரோ 4 பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டு நாங்களாம் இப்படி பண்ணோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது அப்பட்டமான தாவேகாவினுடைய குதிரை பேரத்தை மறைப்பதற்கான ஒரு உத்தி அப்படின்னு சொல்றாங்க திமுக. இப்ப 2த்தையும் நம்ம டேபிள்ல வச்சுட்டோம். எப்படி? 2 போனையும் நம்ம டேபிள்ல வச்சாச்சு, 2 டேட்டாவே வச்சாச்சு. இப்போ எது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம கேட்க வேண்டியது, நம்மளது சொல்ல வேண்டியது அதுதான், எது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு? திமுக இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷனை பண்ண முயற்சி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் அண்மையில் கூட ஒரு முக்கியமான ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கண்டு வரும்போது திமுகவுக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற எண்ணம் இருந்தது உண்மைன்னு சொல்றாங்க. உண்மைதான், அது என்ன இருந்துச்சு. ஆனால் இந்த டீலிங் நடந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் திமுகவுக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது உண்மை. அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கூட முதலமைச்சராக்கி நம்ம ஆதரவு கொடுத்துடலாம், விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது, இந்த எண்ணம் திமுக இருந்துச்சா இல்லையா? இது ஒரு மட்டமான எண்ணமா இல்லையா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க.
தோத்து போறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? தோத்து போனோங்க வாழ்க்கையில. தோத்து போனது பிரச்சனை இல்ல, விஜய் அவர்களிடம் நம்ம தோத்து போயிட்டோமே. கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்திருந்தா கூட பரவாயில்ல, விஜய் முதலமைச்சரா வந்துட்டாரேங்கிற அந்த அந்த ஆற்றாமை, அந்த அந்த என்ன சொல்றது, அதை பொறுத்துக்க முடியல, தோல்வி ஏத்துக்க முடியல. ஏத்துக்கங்கிறேன். பண்ண வேலை அப்படி சார், பண்ண வேலை எல்லா வேலையும் அப்படிலாம் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஆகும். அப்போ இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு, இது நான் சொல்லலை, மற்ற தலைவர்களாவது ஐயா திருமாவளவனோ அல்லது வந்து காங்கிரஸை சேர்ந்தவர்களோ அல்லது ஐயா மதிமுகவை சேர்ந்தவர்களோ கம்யூனிஸ்ட் தோழர்களோ கூட பூசி மொழிகி சொன்னாங்க. ஐயா காதர் மொஹிதீன் என்ன சொல்றாரு, ஏங்க ஸ்டாலின் பேசினாருங்க, அவருக்கு புரியலையா ஆரம்பத்துல. ஆமா, என்ன சொல்றாரு அவர், என்ன சொல்றாரு, 3-4 முறை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. புதிய தலைமுறை ஊடகத்திற்கு அதன் ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் சமஸ் அவர்களுக்கு அளித்த பேட்டியில ஐயா காதர் மொஹிதீன் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும்னு ஸ்டாலின் பேசினாருங்க, அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் திருமாவளவன் ஆக்கலான்னு பேசுறாருங்க. என்னங்க இதெல்லாம் மறைமுகமா பாஜகவினுடைய ஆட்சிக்கு வழிகோலி விடாதா அப்படின்னு நான் கேட்டேங்க அப்படிங்கிறாரு. மற்றவங்களாவது மற்றவங்க பேரை சொன்னாங்க. ஐயா காதர் மொஹிதீன் பெரியவர் ஸ்டாலின் பேரையே பயன்படுத்துறாரு. அப்ப ஏன் நீங்க மறுக்காம அமைதியா இருக்கிறீங்க? காதர் மொஹிதீன் சொல்வது அப்பட்டமான பொய். திமுக தலைவர் மீது அபாண்டமாக பழி போடுகிறாருன்னு அபிஷியலா அறிக்கை விட வேண்டியது. நீங்க அவர் எதிர்த்து சண்முகத்தை எதிர்த்து நீட்டி முடக்கி எழுதுறீங்களே, முரசொலி இல்லை, அவர் எதிர்த்து எழுதுங்களேன் 4 வார்த்தை. சிக்கல் என்னன்னா, இந்த இந்த பாடுபடுறாங்க இல்லையா திமுகவும் அதிமுகவும், அதுக்கு காரணமே அவங்க முதல்ல எடுத்த அந்த மோசடித்தனமான ஒரு முடிவு தான் காரணம். இந்த மோசடித்தனமான முடிவு முதல் 5 நாள் எடுத்தீங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இன்னும் உயிர் விட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 50வது நாள் இந்த ஆட்சி அமைந்து 50 நாளை கடந்தும் கூட அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் பேசுறோம்? நீ பண்ண வேலை அப்படி, இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையும் அப்படி. அப்போ இதுல இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன், இதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான். திமுகவினுடைய சீனியர்ஸுக்கு சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களோட ஒரு அணுக்கமான உறவு இல்லை, நெருக்கமா இல்லை. உதயநிதி அவர்களுக்கு இந்த சீனியர்ஸோட கொப்பை கொட்ட பிடிக்கல. தாலும் பெருசுங்க கூட நான் இருக்கணுமா, பெரியவங்க கூட இருக்கணுமா, நான் எனக்கும் ஒரு டீம் வேணும், யங் வைப்ரண்டான ஆட்கள் வேணும், இவெல்லாம் பொறுப்பு தட்டிக்கலீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டு. அதான் நம்ம முன்னாடி பேசின காணொலியில கூட என்னன்னா, அந்த புகார் தொடர்பா வந்து உடன்பிறப்பேன்ற வெப்சைட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது, அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தது. இப்போ ஆய்வுக்குழு ஒன்று போட்டிருந்தாங்க, அது தொடர்பா வந்து சில புகார்கள் வந்து கொடுத்துருந்தாங்க, என்னென்ன பிரச்சனைன்ட்டு, தோல்விக்கு என்ன காரணம்னு. அது தொடர்பாகவும் எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இதனால அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு முரண்பாடு. அப்பாவுக்கும் மகனுக்கும் முரண்கள் வருவது இயல்பு. அதுவும் கட்சி தலைவரா இருக்கும்போது கட்டாயமா வரும், கட்டாயமா வரும். உள்ள இப்போ அந்த முரண் அப்படிங்கிறது அதிகமாகி இருக்கிறது. முன்னுக்கு பின்னு வந்து மாறி மாறி கூட அவங்க வந்து முடிவுகள் எடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கலந்தாலோசனை பண்ணி பேசலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் சீனியர்ஸோட மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டி போடணும் நிறைய பேர் பேசுகிறாங்க கேட்குறாங்கன்னு சொன்னால, அதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. என்ன காரணம் தெரியுமா? பேசாமல் நம்ம தலைவரே வந்துடட்டும் சீனியர்ஸ் நினைக்கிறாங்க. கேஎன்ஆர் உட்பட பல சீனியர்ஸ், ஏவல் உட்பட. இதனாலதான் இடைத்தேர்தல போட்டிடணும்ன்ற ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீங்க வாங்க தலைவரை, ஒரு செல்லாக மாட்டேங்கிறாரு எங்க கூட. இல்ல அப்படிதானே இருக்கும். இப்ப எதிர்க்க முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க டீமை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க யங்ஸ்டர்ஸ். ஒரு வகையில் நீங்க சொல்ற மாதிரி உதயநிதியின் விருப்பம் நியாயமானதும் கூட தான். எம்எல்ஏவா இல்ல சார் உங்க கட்சியில் யங்ஸ்டர்ஸ். திரும்பி பார்த்தா கேஎன்ஆர் பழந்துன்னு கொட்டை போட்டு, அங்கிட்டு பார்த்தா ஏவா வேலு, மேல பார்த்தா சேகர் பாபு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழியும் கிடையாது. அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலேயே தலைவர் வந்துடட்டோன்னு இவங்க விரும்புறதா ஒரு செய்தி. அதனாலதான் அவங்க வந்து இடைத்தேர்தலில் போட்டிவிடுங்க தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் திருவாரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது, நான் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்றேன், இடைத்தேர்தலில் நீங்க போட்டி போடுங்க, உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் கடமை, வறுமை தலைவர்னு கேட்டிருக்காரு. வேண்டான்னு மறுத்துட்டாரு எம்பி ஸ்டாலின். வேண்டாம். அப்போ இடைத்தேர்தலில் போட்டி போடாமல் இருக்கிறது கூட ஒரு உத்தி தான்.
நான் சீமானுக்கு தான் சொல்லுவேன், ஸ்டாலினுக்கு தான் சொல்லுவேன். போட்டி போடவே அவசியம் இல்லைங்க, வேண்டாங்க. வெளில இருந்து அரசியல் பண்ணுங்க. நீங்க எதிர்கட்சியில ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. சட்டமன்றத்துக்குள்ள போய் நீங்க 120 நாள் என்ன பேச போறீங்க? இல்ல என்ன பாரபோது பேசினீங்க? கட்சியை வலிமைப்படுத்துங்க, கட்டமைப்புறதையை வலிமைப்படுத்துங்க, நிர்வாகிகளை போடுங்க, பிரச்சாரம் தயாராகவே இல்லையே திமுக தலைமை. அதை தாங்க சொல்றேன். அப்போ இவங்க அப்படி தயாரா இல்லாததுனால இன்னொரு யோசனை கொடுத்துருக்காங்க. தலைவரை, இவங்க ஆட்சியை முடிக்கணும்னா ஒரு 10 பேர் உருவனா போதும், ஆட்சியை முடிச்சிடலாம், கவர்னர் ஆட்சி வந்துடும் இப்படின்னு போட. அப்படியா, இப்படி கூட பண்ண முடியுமா இப்படின்னு சில பேர் பேசி இருக்கிறாங்க. இதை நம்ம முன்னாடியே வந்து பேசணும். முன்னாடி ஒரு காணொலியில என்னன்னா ஆபரேஷன் எஸ் அப்படின்ட்டு திமுக வந்து செயல்படுத்த போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஜூவில ஆபரேஷன் எஸ்னா ஆபரேஷன் ஸ்வீட் பாக்ஸா, ஆபரேஷன் சபாநாயகர். ஓகேவா? அதாவது ஆளுங்கட்சியிலேருந்து சில எம்எல்ஏக்களை வந்து உருவி ஆளுங்கட்சி வந்து கவிழ்க்கணும், அது மூலமாக ஆளுநர் ஆட்சி வரட்டும், அதாவது சபாநாயகர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது. ஆமா, அது மூலமாகத்தான் இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப 4வது நாளும் 3வது நாள்லயே இது நடந்திருக்கு. இப்ப கைது பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி டைம் லைன்ஸ் வச்சு பார்த்தா கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணும்போது இது நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. திமுக தரப்புல இதை இல்லைன்னு அவங்க மறுக்கலாம். துவக்கத்துல கூட அவங்க சொன்னாங்களேம்மா அதிமுக கூட நாங்க ஏன் பேச போறோம்னு, அப்புறம் ஒருத்தர ஒத்துக்கலையா? அதிமுக என்ன நாங்க வந்து தொடக்கூடாத கட்சியா என்ன? அதுவும் திராவிட கட்சி தான் நீங்க பேசுறாங்களே, அதிமுக ஒரு திராவிட கட்சியா? புதிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடிய அதிமுக ஒரு திராவிட கட்சியா? பாஜகவுடன் அளவலாவி கொஞ்சி குழாவிய கட்சி ஒரு திராவிட கட்சியா? எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு இருந்த அத்தனை வாய்ப்புகளையும் தவிடுபொடியாக்கி வருகிறார். அத்தனை வாய்ப்புகளையும் கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சொத்தாக இருந்த, அங்கிருந்து வெளியேறி தற்போது அதிமுகவின் பிரச்சார பீரங்கிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் கல்யாண சுந்தரத்தையும் அக்கா காளியம்மாளையும் தாண்டி யாருமே கண்ணுக்கு தெரியல பேசுறதுக்குன்னு. கோவை சத்தியன் எங்க போனாரு? ஒரு அக்கா இருந்தாங்க, ஊடகங்களெல்லாம் பேசுவாங்க, அவங்க பேர் என்ன, அடிக்கடி பேர் எடுக்கிறீங்க, சசிரேகா. அவங்க அந்த அக்காவும் வந்து தாவேக்கா போயிட்டாங்க. சிவசங்கரி அக்கா அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்காக்கு போயிட்டாங்களா? சசிரேகா தாவேக்கா போயிட்டாங்க, எப்பயோ போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து நம்ம அதிவீரராம பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அதிமுக தான், அவரும் தாவேக்கா போயிட்டாரு. இப்போ எல்லாருமே தாவேக்கா போறாங்கன்னா அந்த கட்சியை யார் தான் காப்பாத்துறது? அப்ப ஏன் நீங்க அந்த நடவடிக்கை எடுக்காம? இன்னைக்கு சொல்றாரு கேபி முனுசாமி, போறவெல்லாம் போட்டோம், துரோகிகள் எங்க போனா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்றாங்க. சரி இருங்க, எவ்வளோ இப்படி பேச போறீங்க? மக்கள் பார்க்க தான் போறாங்க, இருங்க, இப்படியே இருங்க, ஒருத்தரா போகட்டும், கடைசியில தனிமரமா நிற்கும் புரியும். சரி, என்ன பண்ணணும்? அதிமுக தலைமை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இறங்கி வரணும், இறங்கி வரணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பி வேலுமணி தன்னுடைய கட்சி பொறுப்பை கொஞ்சம் விலக்கி இருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். அவங்களுடைய ஆதரவாளர் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஏற்கனவே வந்து 25 எம்எல்ஏக்கள் தனியா பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு தலைமையா எஸ்பி வேலுமணி இருந்தாரு. உங்கள் தலைமையில 21 தோல்வி, 24 தோல்வி, 26 தோல்வி, 2019 தோல்வி. இது வேண்டாம், இது கண்டினியூ ஆகிட்டே போகுது, இது வேண்டாம், நல்லது கிடையாது. கட்சிக்குள்ள பேசுறத கொஞ்சம் கேளுங்க. எதிர்த்து பேசினாலும் எதிரி துரோகி வெளியே போ. கேள்வி கேட்டாலே இல்ல, இப்ப எஸ்பி வேலுமணி விலகினாரு, மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாரு, திரும்பி விலகி இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும்ல, அது கொடுக்காதனால தான் அவர் விரக்தி அடைகிறாரு. நான் கேட்கறேன்னா, பொறுப்பு கொடுத்துட்டு போங்களேன், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அதாவது நீங்க வந்து ரொம்ப அரகண்டா இருக்கீங்க. அரகண்டா இருக்கிறத நான் வந்து ஒருத்தருக்கு கெப்பாசிட்டியா கூட இருக்கலாம். இப்போ அது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கணும். நீங்க ரொம்ப அரகண்டா இருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லாம உங்களை வந்து ஒருத்தர போய் நிப்பாட்டிரும், ஒருத்தர் ஸ்டாப் ஆயிரும். ஆனா நீங்களே தான் வந்து இந்த அரகண்ட் வந்து நல்லது. இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுக இருந்து விலகும் போது அவங்க விலகுனா விலகட்டும், ஒரு இலைதான உதிருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த அரகன்ஸே வந்து இப்ப அதிமுக வந்து, அதாவது கரெக்டா கேட்டீங்க. நான் இன்னைக்கு சொன்னதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, அவர் விலகும் போது ஒட்டுமொத்த பேரும் எடப்பாடி கூட இருந்தாங்க, மற்றவங்க யாரும் விலகலை, பெருசா யாருமே விலகலை. ஒட்டுமொத்த பேரும் முக்கியமான தளபதிகள் எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. இன்னொன்று, அவர் மேலே பெரிய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு கட்சிக்குள்ளாரியே.
அவர் கட்சி தலைமையிட்டே பேசாம அல்லது பிஜேபி கிட்ட போய் பேசுறது, நான் ராமர் கோவிலுக்கு போயிடுறது, அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தது, அதெல்லாம் அவர் பண்ணாரு. அதனால அவர் மேல ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இன்னொன்று, அப்போ எலெக்ஷன் நடக்கலை, இப்போ நீங்கள் தோத்தும் போயிட்டீங்கன்னும் போது நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்கணும் சார். திமுக குறைந்தபட்சம் ஒரு பேருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, அது எதுவுமே வேஸ்ட்டு. அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நடவடிக்கை எடுக்கல. எதுக்கு பண்ணீங்க அதை? சேகர் பாபு மீது எடுத்த நடவடிக்கை என்ன நீங்கள் சொல்லுங்கள். நடவடிக்கை என்ன? சொந்த கட்சியில் இருக்கிற பரந்தாமன் பேச சேகர் பாபு எதிர்த்து, பருதி இளம் சுருதி கவுன்சிலர் அவர் பேச சேகர் பாபு எதிர்த்து பேசல, அவள் தானே தோத்தோன்னு பேசல, அதான் எடுக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்களே. அப்புறம் இந்த கண் துடைப்பு பூச்சி வரலாம் காமிக்காதீங்க சார். திமுக அப்படி தெரியுமா, எப்போதுமே பேர் வைக்கும், சோறு வைக்காது. பேருக்குன்னு ஒரு வேலையை பண்றது. அதிமுகல பேரு கூட பண்ண மாட்டாங்க. எதுக்கு பண்ணிக்கிட்டு போய அப்போ வேலையை பாரியா, ரெட்டலை ஓட்டு கட்டு போயான்ருவாங்க. அப்புறம் கட்சி என்ன போகுதுன்னு தெரியல. அதனால் புதுசாக வரவங்களாம் பருப்பை கொடுத்து பதவியை கொடுத்து பகுமானமாக இருந்துக்கிட்டு ஓட்டுவாங்க. அதில் கொஞ்சம் நல்லா பேச தெரிஞ்ச ஆட்கள் இப்போ அண்ணன் கலாசுந்தர் இருக்கிறாங்க, கல்யாமல் இருக்காங்களா, அவங்கள ஒரு முக்கிய பதவியை கொடுத்து பொறுப்பை கொடுத்து கட்சியை வளர்க்க வேண்டியது தான். ஏன்னா அவங்க நம்பகத்தன்மையான ஆட்களை நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்ச நாள் நிற்கக்கூடிய ஸ்டாண்ட்பையான ஆட்கள் அவங்க இருக்கலாம். ஸோ அதிமுகவோட கதையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு வர்றாரா எடப்பாடி பழனிசாமிங்கிறதா ஒரு வருத்தமான செய்தி. இப்போ தாவேகா தலைமையில் தோழமை கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இதுக்கு என்னன்னா, இப்போ தேர்தல் முடிந்த பிறகு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கட்சிகளாக இருக்கட்டும், அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு வடிவமைப்பு, அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக வரல, இன்னும் அந்த கூட்டணிக்கு வந்து பேர் வைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே பேர் வச்சுட்டாரு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு பே சண்முகம்லாம் திட்டிருந்தாரு. இன்னைக்கு திட்ட மாட்டாரு. ஆமா, இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத ரிவீல் பண்ணல. அப்புறமா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்வாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? இல்ல, நடந்ததை பத்தி நம்ம இன்சைட் இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது 2020 தேர்தலுக்கு அடித்தளத்தை போட்டு விட்டார் விஜய். 29 எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுக்குள்ள நான் தான் கிங்கு, நான் தான் கில்லி, என்னைய தாண்டி தான் மற்ற பேர் வந்து யோசிக்க கூட செய்யணும். 40க்கு 40 நம்ம அடிக்கிறோம். 40க்கு 40 தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் அடிக்குது. இதான் அவங்க கொடுத்துருக்குற பேச்சு. அப்போ நம்ம அடிக்கணும்னா அதுக்கு என்ன வேலையை பார்க்கணும் அப்படியெல்லாம் மும்முரமே அடங்கிட்டாங்க. இனிமேல் திமுகவுக்கு விழ போற ஒவ்வொரு அடியும் சம்மட்டி அடியா இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. சொன்னா பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட்ன்ற யார் தெரியுமா பண்ண போறது? தாவேகா பண்ணாது. அண்ணா வைகோண்ணா இறங்குங்கண்ணா, நீங்க தான் ஓப்பனர். அடுத்து 1 டவுன் 2 டவுனும் திருமான இறங்குங்கண்ணா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் போய் இறங்கி ரவுண்ட் கட்டி அடிங்கண்ணா, சண்முகம் அண்ணா அடிங்கண்ணா, நீங்க அடிங்கண்ணா. அப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஜர்க்கானாங்கன்னா மனுக்கு தக்குறோம், நீங்க அடிங்கண்ணா. லாஸ்ட்ல வந்து ஐயுஎம்எல் போட்டு அடிச்சு முடிங்கிற மேட்ச்ன்ற மாதிரி பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு பிளான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா ஐயா வைகோட ஒரு இன்டர்வியூ பாத்தீங்களா? தன்னை விமர்சிப்பவருடைய நாக்கு அழுகி போயிடுன்றாரு. நாக்கு அழுகி போயிடும். அப்ப பேசாதீங்க, நம்ம பேச வேண்டாம். நமக்கு அவர் திராவிட இயக்க பொருளாளர் பேருக்கு இருக்கலாம், நம்ம அதெல்லாம் நம்புற ஆள் கிடையாது. குட்கா சாப்பிட்டா, சிகரெட்டு பிடிச்சா, குடிச்சா இவனுக்கெல்லாம் தான் நாக்கோ குடலோ அழியும். நம்ம உண்மையை பேசுறவங்க நமக்கு அழுகுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, நமக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அப்போ மதிமுக தலைவர் வைகோ இன்னும் பல பேர் வந்து திமுகவை போட்டு புழக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப திமுக என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. முன்னையாச்சு மற்றவங்களை விமர்சிப்பதற்கு திருமான நீங்க விமர்சிங்கண்ணே, வைகோ நீங்க விமர்சிங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வேலை யார் பாப்பா தெரியுமா? விஜய் பாப்பார். ஸ்டாலின் அவர்களா, அண்ணா வைகோ நீங்க பேசுங்கண்ணே. அப்புறம் வேற யாருப்பா? அண்ணாமலையா, அண்ணா நீங்க பேசுங்கண்ணே. இப்படின்னு விஜய் அவர்கள் தான் இனிமே வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க போறாரு. டஃப்பா இருக்கிறது பே சண்முகம் தான், அதுக்கெல்லாம் வந்து அடங்க மாட்டாரு. ஆமா, சண்முகம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து சண்முகம் அவர்கள் போல, சிபிஐ போல, சிபிஎம்மும் போல, அவங்க பொதுவா வந்து வெளில இருந்து ஆதரவு கொடுக்கறதுனால போல. ஆனா அந்த பிரஸ் மீட் பாத்தீங்களா நீங்க? மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சி கவிழ்வது என்று பேசுவதெல்லாம் ரொம்ப தப்பானது, பிழையானது, இப்பெல்லாம் அவர் பேசக்கூடாது, இந்த ஆட்சி நீடிக்கும், நாங்க உறுதியாக ஆதரவு கொடுப்போம், முடிஞ்சு போச்சு, நாங்க உறுதியாக ஆதரவு கொடுப்போம். ஏன் திமுகவுக்கு தானங்க பண்ணாங்க. அவங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தானங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்,
மற்ற விஷயங்களுக்கு இழுத்துரைப்பு செஞ்சாங்களா இல்லையா? வெளிப்படையா விவரப்பட்டில என்ன சொன்னாரு? அப்படியே பாலாரும் தேனாரும் ஊரதான் நினைப்பா ஸ்டாலினுக்குன்னு கேட்டாரு. அதெல்லாம் அவர் ஒரே மாதிரி தாங்க இருக்கிறாரு. சண்முகம் தொடர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் மாறி மாறி தெரியுறாங்க. எனக்கு அவர் எதுவும் பெருசா மாறின மாதிரி தெரியல. இல்ல அவர் வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போதே கடுமையா விமர்சனம் பண்ணாரு. உண்மையிலேயே சொல்றேன், திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது விசிக பேசுனதை விட, திருமாவளவன் பேசுறதை விட, தான் மாநில செயலரா பதவியேற்ற பிறகு சண்முகம் பேசுறதாங்க ஜாஸ்தி. முறையா ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொன்ன வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றணும்னு பேசினா ஒரே ஆள் சண்முகம் தான். வேற யார் பேசினா? வேற யார் பேசுனது? யாரோ ஒருத்தர் காமிங்க நீங்க. திருமாவளவன் பேசினாரா? இல்ல காங்கிரஸ் பேசிச்சா? இல்ல வைகோ பேசினாரா? வைகோ தான் ஒத்துக்கிட்டாரு, நான் பொத்திக்கிட்டு இருந்தானே. யார் பேசுனது? அவர் தான் பேசினாரு. அப்போ அவங்க வராதது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க அந்த மாதிரி விரும்பவும் மாட்டாங்க. உங்களாம் கையை உயர்த்தி நிற்கிறதுக்காக 29ல் நாம அடிக்கிறது தான் இங்க ஆட்டம், நாம போடுறது தான் ஆட்டம். 40-40 உறுதியா அடிக்கிறோன்ற மேட்டில் இறங்கி இருக்கிறாங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக டஃப் கொடுக்கும். அதுலேயும் திமுக தோத்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு நடப்பது நாளை திமுகவுக்கும் நடக்கும். திமுகவில் இருப்பவர்களும் திமுகவை விட்டு விலகி தாவேகாவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அங்கு கட்சிக்குள் கொள்கை சித்தாந்தம் இருந்தாலும் கட்சியை பின்பற்றுபவர்கள் கொள்கையை பின்பற்றுவது கிடையாது. சித்தாந்தவாதிகள் கிடையாது. ஏவாவலுடைய கொள்கை என்ன? சேகர்பாபு கொள்கை என்ன? கேஎன்ஆர் கொள்கை என்ன? செஞ்சு மஸ்தான் கொள்கை என்ன? கேஎஸ்எஸ்ஆர் கொள்கை என்ன? கேட்டுக்கிட்டே போகலாம். கோயிலுக்கு காசு அனுப்ப. அப்போ நாளைக்கு அங்கேயும் நடக்கலாம், மறுப்பதற்கில்லை. நடக்கலாம் தானப்பா, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 29 தேர்தலுக்கு அடித்தளம் போட்டுருக்காரு விஜய் தான் நான் பார்க்குறேன். சரி, பார்க்கலாம். நன்றிண்ணா.